ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார், வணக்கம் மணி சார். ஐயா இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு தான் ஐயா. சொல்லுங்க மணி சார். இன்னைக்கு எல்லாரும் ஓடிட்டு இருக்கிறது காரணம் பணம் தான் ஐயா. கண்டிப்பா பணத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கோம். அப்படி சில பேர் பாருங்க தவறான முதலீடு பண்ணி நஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணத்தை இங்க பண்ணணும் இங்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதலும் இல்லை. ரெண்டாவது பணத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒரு தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பணத்தை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி ஜாதக ரீதியை நம்ம தெரிஞ்சுக்கிறீங்க? கண்டிப்பா. பக்தி யுகம் அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். பணம் பணம் தனம் தனம் கை செலவுக்கு இருக்கிறது பணம். மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு நமக்கும் வச்சு நம்ம சந்ததிகளுக்கும் எடுத்துட்டு போறது தனம். இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. அப்போ நிறைய பேர் பணத்தை கொண்டு போய் லாக் பண்ணிடுவாங்க. வட்டிக்கு கொடுத்தேன், இரட்டி பார்க்கறதுக்கு கொடுத்தேன், இந்த எம்எல்ஏ கொடுத்தேன், அப்புறம் நண்பருக்கு கொடுத்துட்டேன், ஒருத்தர் கொடுத்து வரல, எங்கள் மருமகனுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. பணம் கொடுத்தா என்னால் வரவு செலவு பண்ண முடியல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கண்டிப்பாக சில கிரகங்களால தான் இது நடக்குது. இதுதான் உண்மை. உங்க ஜாதகத்துல சில கிரகங்களை சொல்றேன், சில பாவகங்களையும் சொல்றேன். இதெல்லாம் இருந்தா நீங்க பணம் கொடுக்கல் வாங்கலை பண்ணாதீங்க. கொடுத்தீங்கன்னா லாக் ஆயிடும், வரவே வராது. நீங்க என்ன தலையில நின்னாலும் வராது. இது இந்த காணொளி பார்க்குறவங்க நீங்க எப்படியெல்லாம் உங்க பணத்தை கையாளணும், இன்வெஸ்ட்மெண்ட்டா எப்படி யோசனை கேட்டு பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு சிக்கல்ல தான் முடியும். முதல்ல பணத்தை கொடுக்குற கிரகம் நமக்கு அப்படின்னா சுக்கிரன். இது சில லட்சங்கள்னு சொல்லலாம். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் பெட்டி கேஸ். பெரிய பிரம்மாண்டமான பணம், கோடிகள், பில்லியன், ட்ரில்லியன் எல்லாம் குரு. இவங்க தான் பணத்தை கொடுப்பாங்க. பணபரஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல 2, 5, 8, 11 இவங்க சேர்க்கை பார்வை இருந்தாலும் பெரிய பணம். இந்து லக்னம்னு ஒண்ணு இருக்கும். அங்கிருந்து ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் பெரிய பணத்தை கொடுக்கும். பொதுவா சுக்கிர திசை குரு திசை நடந்தாலும் பொருளாதார தன்னிறைவு கொடுக்கும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்து கொடுத்தா. 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி கனெக்ட் ஆன மகா தன யோகம். மகா தன யோகம் இதெல்லாம் ஜாதகத்துல நமக்கு இருக்கணும். இருந்தாதான் அந்த காசு சேமிக்க முடியும். சிலரெல்லாம் நம்ம சம்பாரிச்சதை நம்மளே அனுபவிக்கலாமான்னு கேட்பாங்க. அப்போ ஒரு ஜாதகத்துல 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அல்லது 2 குடையவன் 5, 5 குடையவன் 2 இந்த தொடர்பு இருந்தா நீங்க சம்பாரிச்சதை நீங்களே அனுபவிப்பீங்க. 2, 11 தொடர்பு இருந்தா உங்க காசு உங்களுக்கு பெரிய அளவுல பயன்படும். 2, 9 தொடர்பு இருந்தா உங்க பணத்துல பெரிய புகழ் அடைஞ்சு சம்பாரிச்சு நல்லா இருப்பீங்க. 2, 5, 8, 11 உங்க ஜாதகத்துல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, நட்சத்திர சாரம், பாவகங்கள், கிரகங்கள் இணைவா இருந்ததுன்னா பொருளாதாரம் ஈட்ட முடியும். அந்த தசாபுத்தி வரும்போது அள்ளி கொடுத்துட்டு போயிடும். இப்படி நிறைய விதிகள் இருக்கு. இது பணம் வர்றதுக்கான முறை, சேமிக்கிறதுக்கான முறை. சரி, பணத்தை நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும், சேமிக்கணும், இழக்காம இருக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல பணம் வருது ஆனா நிறைய லாக் பண்ணிடுறேன், இழந்துடுறேன்னா சில கிரகங்கள் இருக்கும். உங்க ஜாதகத்துல ரிஷபத்தில் கேது. எப்படி? ரிஷபத்தில் கேது. கேது தான் தடை. சுக்கிரனோடு கேது, குரு கூட கேது. இவங்க காசை தொலைக்காத ஆளே இல்லை. காசை தொலைக்காத ஆளே இல்லை. குரு கேது, சுக்கிரன் கேது, ரிஷபத்தில் கேது. அல்லது உங்க லக்னம்னு ஒண்ணு இருக்கும்ல ஜாதகத்துல, உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது அல்லது உங்க லக்னப்படி 2ஆம் அதிபதியோட கேது சேர்ந்தாலும் நீங்க காசு லாக் பண்ண போறீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. உங்களுக்கு 5ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் மனம், புத்தி. 8ஆம் அதிபதினு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பேராசை. எப்படி? பேராசை. அப்ப 2ஆம் அதிபதியோட 8ஆம் அதிபதி சேரும்போது தசாபுத்தி சரியில்லைன்னா பேராசையால பணத்தை இழக்கிறாங்க. பணபரஸ்தானம் தான். ஆனா நமக்கு என்ன பர்மிட் பண்ணணும்? தசாபுத்தி பர்மிட் பண்ணணும். நீங்க இல்லைன்னா காசை சம்பாதிக்க முடியாது. எல்லாருக்கும் காசு வந்துருமா? எம்ஆர் ராதா ஒரு படத்துல சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கிறதே மொத்தமே 400 பணக்காரன் தான், அவங்கள நீங்க நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. பணம் எல்லாத்துக்கும் கிடைக்காது, சொற்பமா குறிப்பிட்ட நபர்களுக்கு அது கொடுக்குது.
அப்ப இங்க வலிமை இருக்கணும், கிரக பலம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும், பிராப்தம் இருக்கணும். இல்லைன்னா வாழ்வாதாரத்துக்கு காசு கொடுக்கும். எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு சார், ஒரு கார் இருக்கு, ஒரு லோன் இஎம்ஐ போயிட்டு இருக்கு, வர்றதை வச்சு அப்படியே ஒழட்டிட்டு போயிட்டு இருக்கேன் சார், அப்படி சொல்றவங்களும் இருப்பாங்க. தேவைக்கு அதிகமா பணம் வச்சு நிறைவா இருந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. இல்ல இவங்க பிடிச்ச மாதிரி நல்ல வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப பணம் வந்து பேராசைப்பட்டீங்கன்னா பணம் லாக்காகும். அப்ப 2-8 தொடர்பு, பணத்தை இழக்கிறது, பேராசையால பணத்தை இழக்கிறது. அதே போல உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல போய் சுக்கிரனோ குரு இருந்தாலும் நீங்க பணத்தை இழப்பீங்க. விருச்சகத்துல சுக்கிரனோ குருவோ இருந்தாலும் பணத்தை இழக்கணும். மீனத்துல சுக்கிரனோ குரு இருந்தாலும் நீங்க பணத்தை இழந்துதான் மேல வர முடியும். கன்னியில குருவோ சுக்கிரனோ இருந்தாலும் பணத்தை இழந்துதான் மேல வர முடியும். இவங்க பணத்தை இழக்காத ஆளுகளே கிடையாது. எவ்வளவு விதிகள் உள்ள ஒளிஞ்சிருக்கு பாருங்க. அதே போல சனியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா 40 வயசுக்கு மேலதான் காசு, இல்ல 35க்கு மேலதான் பணம். சூரியனோட சந்திரனோட புதனோட 2ஆம் அதிபதி சேர்ந்திருந்தா ஒரு மாசம் நல்லா இருக்கும், ஒரு மாசம் மோசமா இருக்கும். ஒரு மாசம் நல்லா இருக்கும், ஒரு மாசம் மோசமா. குரு கூட 2ஆம் அதிபதியோ சுக்கிரனோ 2 கூடையவரோ சேர்ந்திருந்தா பொருளாதார தன்னிறைவு கண்டிப்பா இருக்கும். ஆனா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் கேது, குரு கேது, 2ல் கேது, ரிஷபத்தில் கேது, 2ஆம் அதிபதியோடு கேது, இவங்கெல்லாம் இருந்தா லாக் பண்ணிடுவாங்க. இதுல 8ஆம் அதிபதி சேர்ந்தா பேராசைப்பட்டு பணத்தை லாக் பண்ணுவாங்க. ஒருத்தர் சிம்ம லக்னத்துக்காருங்க, 8 கூடையவர் குருங்க, அவரு போய் 10ல உட்கார்ந்து இருக்காருங்க ரிஷபத்துல. அப்ப காலச்சக்கரத்துக்கு ரிஷபம் 2வது வீடு, இவருடைய லக்னப்படி 8 கூடையவர் குருவாயிட்டாரு. விரையாதிபதி சந்திரனோட சேர்ந்து குரு சந்திரனும் ரிஷபத்துல. குரு சந்திரன் பேராசைப்பட்டுங்க சார் வீடு வாகனம் சொத்து எல்லாத்தையும் இழக்கிறாரு. எப்படி நடக்கிறது? குரு திசை. எச்சரிக்கை பண்றேன், குரு திசை நடக்குது, காணாம போக போகுது, பார்த்துருங்க. எல்லாம் முடிச்சு விட்டுட்டு சார். பேராசை பிரம்மாண்டம், எல்லா அவமானத்தையும் எல்லாத்தையும் குரு கொடுத்துருச்சு. அப்ஸ்காண்டிங் மாதிரி. எப்படி? போன் எடுக்கிறதுக்கு பயப்படுவார். யாராவது பணம் கேட்டா என்ன பண்றது, எப்படி எல்லாம் வாழ்றாங்க பாருங்க. அவர் சொல்றார், நான் டெய்லி பூஜை பண்ணேன், டெய்லி சிவனை கும்பிட்டேன், டெய்லி நான் கும்பிடாத கடவுளே இல்லை சார். சாமி கும்பிடுறதுங்கிறது வேற ட்ராக், வேற கணக்கு. நீங்க சாமி கும்பிட்டு போய் உங்க சக்திக்கு மீறி 1 கோடி ரூபாய் பணத்தை வாங்கி கொண்டு எங்கேயாவது கொடுத்தா சாமியா பொறுப்பு? சாமியே பொறுப்பு இல்லை. அப்ப என்ன சொல்லுதுன்னா, உங்க ஜாதகத்தை எதுக்கு பாக்குறீங்க? நீங்க இப்ப நல்லா இருக்க போறீங்களா, மத்தியமமா வாழ போறீங்களா, கஷ்டப்பட போறீங்களா, நெருக்கடியை சந்திக்க போறீங்களா, இல்ல நிறைய பணம் கொடுக்க போகுதா, இல்ல வீடு வாசல்லாம் கட்டி இப்ப சந்தோஷமா வாழ போறீங்களா? இதுக்கு தானே ஜாதகம் பார்க்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதுக்கு தானே மகரிஷிகள் அர்ப்பணிச்சு கொடுத்துருக்காங்க. அது சொல்லுது, இந்த காலகட்டத்தில் நீ அமைதியாடுறா, நீ போனேன்னா லாக் ஆயிருவ, கஷ்டப்படுவீங்க. அதெல்லாம் முடியாது, நான் போய் பண்ணத்தான் போறேன் அப்படிங்குது. நீயே வாலண்டரி போய் லாக் ஆயிட்டு பேராசைப்பட்டுட்டு காசையெல்லாம் கொண்டு இருக்கிற நகையெல்லாம் விற்று இடப்பத்திரம் எல்லாம் வச்சு வாங்கி வட்டிக்கு ஆசைப்பட்டு காசுக்கு ஆசைப்பட்டு எங்கேயாவது கொண்டு போய் போட்டுட்டு நான் சிவனை 2 நேரம் கும்பிட்டேன்னா சிவன் என்ன பண்ணுவார்? சிவன் என்ன பண்ணுவார்? அந்த சிவனை கும்பிட்டதுனாலதான் ஒரு நல்ல ஜோதிடரை அது கண்ணில் காட்டுது. எப்படி? அவரு உனக்கு உரைக்கிறார், காலம் கெட போகுதுரா, கவனமா இருறான்னு. அதனாலதான் தெய்வ மனுஷ ரூபேனா. மகாபெரியவர் கேட்கிறாங்க, அம்பாளை பூஜை பண்றதுனால உங்களுக்கு என்ன பலன்? டெய்லி பூஜை பண்றீங்க அம்பாளை, அதனால என்ன பலன்? இதுதான் அதோட பலன். எப்படி? இதுதான் டெய்லி பூஜை பண்ற பலன் கொடுத்துருக்கிறார், அதுதான் அதோட பலன். அப்படி தெய்வம்ங்கிறது வேற சக்திங்க, உணர முடியும். இல்லை இவங்க போய் கேட்டுட்டு 10 ரூபா அந்த தட்டுல போட்ட உடனே இவர் கடன் எல்லாம் அடைஞ்சிடணும், இவருக்கு கோடி கோடியா பணம் கொடுக்கணும், பாவம் எல்லாம் பண்ணிக்குவாரு. அப்ப போய் நின்றுட்டு இருக்கும்போது நல்லதே நடக்கணும். அதுக்கு கடவுள் என்ன, நம்ம வேலைக்காரன். கணக்கே வேறீங்க. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை. கடவுளை தான் சொல்றாரு, தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு, உன்னை நீ புரிஞ்சுக்கடா, உனக்கு ஒரு கேடு வராதுராங்கிறார். தன்னை அறியாமல் அவன் தானே கெடுகின்றான். திருமூலர் உட்கார்ந்த இடத்துல எழுதிட்டாருங்க,
நீ உன்னை புரிஞ்சுக்கலைன்னா நீயே கெட்டு போயிருவ, சீரழிஞ்சிருவ. நீ உன்னை புரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் அறிந்த பின்பு அவன் தன்னையே அர்ச்சித்தான். அவனவனே பூஜை பண்ற மாதிரி இறைநிலைக்கு வந்துடுறான். அங்கதான் உன் இறைநிலை காத்துக்கிட்டு இருக்க ஒழிய, நீ கட்டத்துல இருக்கிற மாதிரி கர்மாவில் இருக்கிற மாதிரி உன்னோட கஷ்டப்படுத்தி கசக்கி நீ கொண்டு போய் மீறி செஞ்சுட்டு வந்தா இறைவன் என்ன செய்யும்? ஒரு பொருத்தம் பார்க்குறோம், இந்த பொண்ணு உனக்கு ஒத்து வராது, இதனால நீ கஷ்டப்படுவீன்னு அது எழுதியிருக்கு. அப்ப என்ன சொல்லுது? வேணான்னா விட்டுறணும். இல்லை அவங்க எனக்கு ஒரு கார் வாங்கி தராங்க, எனக்கு ஒரு 100 பவுன் போடுறாங்க, நான் அதைத்தான் கட்டிக்குவேன்னா அது கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு கஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடும். நான் பூஜை பண்ணேன், ராமேஸ்வரம் போனேன், ராகுகேது பண்ணேன்னா இது வேணாங்கிறத நீ போய் பிடிச்சின்னா பாம்பை தொட்டா கொத்தும், அதை போய் தொட்டீங்கன்னா கரண்டை தொட்டா ஷாக் அடிக்கும், அதை போய் தொட்டீங்கன்னா அதுக்கு தானே சார் எச்சரிக்கை இறைவன் அபாயம்னு எழுதியிருக்காரு. எது அபாயம்? அதுதான் இறைவனுடைய வார்த்தைகள். அதை விட்டுட்டு நம்மளே போய் வாலண்டியா மாட்டிக்கிட்டு என்ன சார் செய்யறது? அப்ப இறைவன் எப்படி கொடுப்பாரு உனக்கு அப்படின்னா, உனக்கு இறைநிலைங்கிறது உணர்த்தும். எப்படி உணர்த்தும்? அதுக்குதான் ஜோதிடம்ங்கிற ஒருத்தரை போய் ஜோதிடரை பார்க்க போறீங்க, அவர்கிட்ட பாக்குது, சார் டைம் சரியில்லை, வண்டி வாகனத்துல கவனமா போங்க, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், இந்த காலகட்டம் சரியில்லைன்னு நீங்க எங்காவது லாக் ஆயிருவீங்கிறதுக்காக படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான பொக்கிஷமே ஜோதிட சாஸ்திரம். அப்ப இதை நம்ம உணராம கொண்டு லாக் பண்ணிட்டோம்னா என்ன சார் செய்ய முடியும்? கண்டிப்பா இந்த அமைப்பு இருக்கா உங்க ஜாதகத்துல? தயவு செஞ்சு அமைதியா இருங்க. கோச்சாரத்துல குரு மீது, சுக்கிரன் மீது, 2ஆம் அதிபதி மீது, 11ஆம் அதிபதி மீது கேது பயணம் பண்றாருல, அந்த 1.5 வருஷம் கம்முன்னு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா ஃபண்டு லாக் ஆகிறது உறுதி. என்னங்கிறீங்க ஜோசியம்? கில்லி மாதிரி வேலை செய்யும் சார். உணர்ந்து பார்க்கணும். உணர்வதும் உணர்த்துவதுமே இறைவனின் செயல். அவன் உணர்த்துவான், நம்ம உணரணும். என்னால டெய்லி 10 ஜாதகம் பார்க்க முடியும். பணத்துக்கு ஆசைப்பட்டோ நான் பெருமையா என்னை நினைச்சுக்கிட்டு 20 பேரை வானா கடவுளா பொறுப்பு? என்னை ஏன் இறைவா இப்படி சித்திரவதை பண்ணேன்னு சொன்னா சப்புன்னு செவலை சேர்த்து விடுவார். கடவுளை அதைத்தான் செய்வார். அப்ப நம்ம சுமை, உன்னால என்ன சுமக்க முடியுமோ அதை சுமங்கிறார். சிலரெல்லாம் நினைச்சு சமைப்பாங்க, வெயிட்டா இருக்கும். உன்னை யாரு நினைச்சு சமைக்க சொன்னது? புரியுதா இல்லையா நான் கேட்கறது? புரியுது. அப்போ அன்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நம்ம வாடிக்கையாளர்களுக்கும், சார் இந்த காலகட்டம் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஒரு ஜாதகத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 6 குடையும் போய் உட்கார்ந்துருக்காரு. 6 குடையும் 2ல உட்கார்ந்துருக்காரு. 2 குடும்பம், 6 பகை பிரிவினை. சார் குடும்பத்துல நிம்மதியா இருக்காரு அப்படின்னா அவர் சொல்றாரு, சார் நான் 10 வருஷம் வெளிநாட்டுல இருந்தேன் சார். எப்படி 10 வருஷம்? அப்ப பிரிவினையை கொடுக்காது, காசு தான் கொடுக்கும். அப்ப அதன்படி வாழ கத்துக்கோன்னு சொல்லுது கட்டம். 6 குடையவன் 2 இருந்தா நொறுக்கு தீனி சாப்பிடாத, உணவை கம்மி பண்ணிக்கோ, வாக்கிங் எக்ஸசைஸ் போய்க்கோ, அப்பதான் ஹெல்த் நல்லா இருக்குன்னு அது சொல்லுது. போறப்ப வர்றப்ப 1/2 கிலோ மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா விடுமா? ஹெல்த்தை கெடுக்காம போகுது. வாயை கட்டினா தான் நோயை கட்ட முடியும். உண்மைதானே? கண்டிப்பா. அவ 2ஆம் இடம் உணவு பழக்க வழக்கம், சாப்பிட்ற இடம். 6ஆம் இடம் வியாதி. நீ உணவு சாப்பிட்டா வியாதி கொடுக்குன்னு கட்டத்துல சொல்லுது. அதே மாதிரி 2ஆம் இடம் வருமானம், 6ஆம் இடம் வட்டி கடன். நீ வட்டி கட்டுற ஜாதகம், கடனாளி ஆகிற ஜாதகம், இப்படி எல்லாம் இருக்கு. 6ஆம் இடத்துல பாவக்கோள்கள் இருந்தா, சனி கேது செவ்வாய் சனி சேர்க்க, ராகு சனி சேர்க்க, அதே போல செவ்வாய் ராகு சேர்க்க, சூரியன் ராகு சேர்க்க, இப்படி 6ஆம் இடத்தில் இருந்தாலோ கன்னி வீட்டில் இருந்தாலோ பாவிகள் முறையற்ற கடனால் நீ அவதிப்படுவாய் என்பது எழுதப்பட்டது. எப்படி? முறையற்ற கடனால் நீ அவதிப்படுவாய் என்பது எழுதப்பட்ட விதி. அதை மீறி நான் அப்படித்தான் வட்டிக்கு வாங்குவேன்னா போக வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நீ முறையா இருந்துட்டு கம்மி பண்ணிட்டு நீ போ. அப்போ உங்க ஜாதகத்தில் ரிஷபத்தில் சுபகிரகம் அமர்ந்து மகரத்தில் சுபகிரகம் அமர்ந்தால் நீ கடனாளி ஆக மாட்ட. அப்படி ஆனாலும் கடனை கட்டிடுவ. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு அது 9ஆம் இடம் 5ஆம் இடம் வளர்ச்சி பாவம். எப்படி வளர்ச்சி பாவம்? உன்னை கஷ்டத்துல இருந்து காப்பாத்துங்கிறான். ஜோசியம் பொக்கிஷம் சார், அற்புதம் சார். உணர்ந்தோம்னா அது மாதிரியான ஒரு விஷயமே உலகத்தில் இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதம் உணர்ந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். குருமார்கள் இட்ட பிச்சை, கடவுள் கொடுத்த வரம், இதெல்லாம் என்னை இப்படி பேச வைக்குது. அவங்க எனக்கு கட்டத்தில் அமைப்பு இருந்தா தான் பேசவும் முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. இல்லைன்னா அதுவும் பேச விடாது. இப்போ முறையற்ற கடனால் நீ அவதிப்படுவேன்னு இருக்குதுன்னா நீ கம்முன்னு தான் இருக்கணும்.
சிலர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ம். உங்க லக்னத்துக்கோ 6ஆம் இடத்திற்கோ 6, 8, 12 தொடர்பு இருந்தால் தொடர்ந்து மருத்துவம். எப்படி? மருத்துவம். அது எழுதப்பட்டிருக்கு. அப்போ உடம்ப நீ தான் பேணி காக்கணும், இல்லைன்னா கஷ்டப்படுவேன். அப்படி நம்ம லாக் ஆகிறதும் செழிப்பா வாழ்றதும் பிறக்கும் போது எழுதிதான் அனுப்புறான். கரெக்டா பார்த்து கவனமா செயல்பட்டா வெற்றி உறுதி. அதுக்கப்புறம் தான் வழிபாடு, பரிகாரம், கோமம், பூஜை, புனஸ்காரங்கள் எல்லாமே. விதியை வெல்லவும் விதி வேண்டும். கண்ணதாசன் சொல்றாரு. உன் கட்டத்திலே எழுதியிருக்கு. அர்த்தமுள்ள இந்து மதத்துல சொல்லுவார், நீ யோகா செய்து, தியானம் செய்து, தவம் செய்து உன் மனநிலையை சமநிலைப்படுத்துகிறாய் என்றால் அதை செய்யவும் உன் கட்டத்தில் அனுமதி இருந்தால்தான் நீ செய்து வெற்றி வருவாய்ங்கிறார். அர்த்தமுள்ள இந்து மதத்துல. அப்ப கட்டத்தில தான் எல்லாம். அந்த 12 கட்டத்துல 9 கிரகங்கள் கொடுக்குது. இதுதான் ஒண்ணு. இவ்வளவு விஷயம் ஒளிஞ்சிருக்கு மனுஷன். நம்ம நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளையும் சொல்லிடலாம். சொல்லுங்க. நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்காக அப்ரோச் பண்றாங்க. என்னால கண்டிப்பா உடனடியா பார்த்து கொடுக்குற சூழல் இல்லை. உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு ஜம்பிங் அதிகமா வருது. ஆமா, அதனால கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்த்துக்க முடியும். அவசரமாக உடனடியாக அர்ஜென்ட் அப்பாயின்மெண்ட்டா கண்டிப்பா பார்க்க இயலாது. ரொம்ப லேட் ஆகும், சில மாதங்களே ஆகும். வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் பெரிய ஆள் கிடையாது, ஜாம்பவான்னு என்னை சொல்லிக்க விரும்பல. மக்கள் அன்பு பாராட்டுறாங்க, வந்து பார்க்க விருப்பப்படுறாங்க. ரொம்ப அவசரமாக நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னா தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர், உங்கள் குடும்ப ஜோதிடர், வேற யாராவது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு சூழ்நிலை இதுதான் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட அன்பா இந்த நேரத்தில் வருத்தத்தோடய அதை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது நம்ம பார்த்து கொடுக்கறதுக்கு அது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அப்போது பணம் எப்படி லாக் ஆகுது, யார் எப்படி சம்பாதிப்பாங்க, எப்படி அதை சம்பாதிக்கிறத அனுபவிப்பாங்க, பணம் எப்படி நமக்கு வருது, அது எப்படி ரொட்டேட் ஆகுது எல்லாம் பார்த்தோமா? கண்டிப்பா கண்டிப்பாங்க. இது நல்ல காணொலியா இருக்கும். கண்டிப்பாங்க. எல்லாருக்கும் மக்கள் ஷேர் பண்ணட்டும், கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டும். தொழில் செய்யறவங்க, பணத்தை பெருக்குவவங்க, அவங்க கரெக்டா கவனமா பார்த்துட்டு அவங்க கட்டத்தை அவங்களே பார்த்துக்கலாம். ஓ, நம்ம கட்டத்துல இப்படி இருக்கா, நம்ம அமைதியை அடக்கி வச்சாதான் நல்லது நடக்கும்னு அவங்களுக்கே அது தெரிஞ்சிடும். சிறப்பு. இதுதான் உண்மை. சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. சந்தோஷம். அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில சூப்பரான எபிசோட பார்க்கலாம். சந்தோஷம். நன்றி. நன்றி. நன்றி.